ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் தங்கமே. தங்கமே, ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? கலங்கக்கூடாது. உன் மனதில் கசப்பான பழைய நினைவுகள் உள்ளவரை உன்னால் இப்போதைய நிமிடங்களை நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியாது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, உணர்ந்துக்கோ, அறிஞ்சிக்கோ. கசப்பான நிகழ்வு தான், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த கசப்பான நிகழ்வுகளை உன் மனதிலிருந்து நீ அழித்திடணும், உன் எண்ணத்திலிருந்து நீக்கிடணும். அந்த நினைப்பே உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. அந்த கெட்ட நிகழ்வுகள் அழிந்தால் தானே உன்னால் ஆள் மனதில் கூடுதல் சக்தியை சேர்த்து கொள்ள முடியும். எல்லாம் ஒரு கெட்ட நினைவா நினைச்சிக்கோ, அதனை மறந்து விடு. உன் மனசுக்கு நீ நம்பிக்கையை கொடு. உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கு. புதிய அத்தியாயத்தை தொடங்கினால்தான் மனதில் உள்ள அழுத்தம் குறையும், உடல்நிலையை பாதிக்க செய்யாது. அதிகாலை எழுந்து இந்த சாயை வழிபட நீ எடுத்துக்கொள்ள முயற்சிகளை பார்க்கிறேன். சோம்பலை விட்டுட்டு நீ சிரத்தையாக இந்த சாயை வழிபட உன்னை வருத்தி கொண்டு நீ செய்யும் செயல்களை பார்க்கிறேன். நீ என் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தியை பார்க்கிறேன். என்று பார், நீ இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி கிடைக்கச் செய்வேன், நல்ல தகவல் கிடைக்கச் செய்வேன், உனக்கானதை கொடுக்கச் செய்வேன். என்று உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டாயே. இதோ பதிவை பார்த்து விட்டாய், கேட்கிறாய். நிச்சயம் அதற்கு பதில் தருவேன். நீ மகிழ்வோடு இரு. உன் மனக்கவலை இதை கேட்ட நேரத்தில் விலகி ஓடி போயிரும் தங்கமே. மற்றவர்கள் உன்னை குழப்பினாலும் சரி, நீ குழம்பக்கூடாது. குழப்புவார்கள், ஏதாவது ஒன்றை சொல்வார்கள், ஏதாவது ஒரு முடிவெடுக்க சொல்வார்கள், ஏதாவது ஒரு முடிவை தருவார்கள். முடிவு உன் கையில் தான் வருது. வாய்ப்பு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்பதை விட இப்போது வாய்ப்பினை உருவாக்க முடியுமா என்று தேடிப்பார். நல்ல வாய்ப்புகள் இருக்கும், உன் கண்ணுக்கு புலப்படச் செய்வேன். மற்றவர்களின் குழப்பத்திற்கு ஆளாகாதை தெளிவாக இருப்பதற்கு என்னிடம் பிரார்த்தனை செய். கண்டிப்பாக நான் உனக்காக ஏதாவது செய்வேன். நீ உனக்கு கிடைக்காமல் இருந்த அனைத்தும் கிடைக்கும் காலம் இது. உனக்கு சேர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும். உனக்கு கிடைப்பதை விட மற்றவருக்கு கூடுதலாக கிடைத்து விட்டால் நீ பொறாமைப்பட மாட்டாய். ஏன்னா நீ சாயின் பிள்ளை. உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கிடைக்கச் செய்வேன். காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். வாழ்க்கையில் நீ தினமும் நடக்கும் தினசரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறும் போது இதிலிருந்து மொத்தமாக வெளிவர எனக்கு வழி சொல் சாயி என்று கூறுகிறாய். நான் பார்த்துக் கொள்கிறேன் தங்கமே. என் அருளால் அனைத்தும் நல்லது நடக்கும். புதிய சிந்தனைகளை உன்னில் கொண்டுட்டு வருவேன். புதிய வழிகளை கண்டுபிடிக்க செய்வேன். புதிய திட்டம் ஒன்று உன் மனதில் நிச்சயமாக தோன்றும். இதுவரை மெதுவாக நடந்த விஷயங்களை வேகமாக நடப்பதற்கு வழிகளை கண்டறிவாய். பலரும் மகிழ்ச்சியை கைவிட்ட போதும் நீ விடாமல் தொடர்கிறாய். இப்போது அது இன்னும் வேகம் எடுக்கப் போகிறது தங்கமே. பழசெல்லாம் விட்டுவிடு. நடந்தது நடந்து விட்டது. பயப்படாதே. கொஞ்சம் பொறுமையாக கோபத்தை குறைச்சிக்கோ. சிலர் வேண்டுமென்றே உன்னை கோபப்படுத்தும் கேள்விகளை எழுப்புவார்கள். உணர்ச்சி வசப்படுவாய். வேண்டாம், உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதுபோல் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் பொறுமையாக பேசி நடப்பதை வேடிக்கை பார். வேடிக்கை மட்டும் பார். எதிர்ப்புகள் வலுத்தால் பார்த்து கொள்ளலாம். பயப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. இப்போது நடப்பது கூட சில வினோதமாக இருக்கும் உனக்கு. கவலைப்படாதே. ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும் நீ யோசி. நான் பார்த்துக் கொள்கிறேன். எந்த நடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பது உனக்கு எடுத்து காண்பிப்பேன்.
பயப்படக்கூடாது. வாழ்க்கை பயணம் சரியான பயணம்தான் உனக்கு. உன் திட்டங்கள் அனைத்தும் சரியாக உள்ளது. ஆனாலும் உன் மனம் அடிக்கடி உன்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது. உனக்கென தந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று மட்டும் பார் மகளே. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. புரிகிறதா? புதிய வெளிச்சம் வாழ்க்கையில் வரப்போகிறது என் பிள்ளைக்கு. வாழ்க்கையின் இருள் சூழ்ந்த பகுதிகளில் வெளிச்சம் பரவச் செய்ய போகிறேன். பயப்படாதே. அனைத்தும் நீ சரியாக செய்து கொண்டிருக்கிறாய். பலன் கிடைக்குமா என்ற சந்தேகமே வேண்டாம். நிச்சயம் சாய் கிடைக்கச் செய்வேன். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இரு. புரிகிறதா தங்கமி? வாழ்க்கையில் நீ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சிக்கல்களும், எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களும் எப்படியாவது தீரும் என்று நம்பிக்கையோடு போராடு. வாழ்க்கை அவ்வப்போது நம்பிக்கை தந்தாலும் என் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை கிடைக்காத போது உன் மனம் சலிப்படைகிறது. சுற்றி உள்ளவர்களும் முன்னுக்கும் பின்னும் முரணாய் நடக்கும் போதும் நீ ரொம்ப சோர்ந்து போகிறாய். ஆனால் உனக்கு தடையாக இருக்கும் இவைகளையெல்லாம் வெல்ல உன் வைராக்கியத்தால் முடியும் தங்கமே. உன் வைராக்கியம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். என்னை நீ நினைத்ததும் உனக்கு என்னால் எல்லாம் தர முடியும் என்றாலும் நீ அதை பெற்றவுடன் தக்க வச்சுக்கணும் கொடுப்பதை. புரிகிறதா? ஒரு புதிய சூழலை எப்போதும் எதிர்கொள்ள தயங்குகிறாய். ஏன் தங்கமே, ஏன் தயங்குகிறாய்? வாழ்க்கை மாற்றத்தில் சூழலும் மாறும் நிச்சயமாக. கசப்பான பழைய அனுபவங்களை மனதில் வைத்து வாழ்க்கையை எதிர்கொள்ள தயங்குகிறாய். புதிய சந்திப்புகளோ புதிய சூழலோ வரும்போது தயங்காமல் எதிர்கொள். உன் மனதில் இந்த சாய் இருக்கும்போது உன் பிரச்சனைகளை நேரடியாக சந்திக்கிறேன். கவலைப்படாதே. அனைத்திற்கும் நான் தீர்வு தருகிறேன். உன் மனதால் எண்ணத்தால் முன்னேற்றம் அடைந்து வருகிறாய். இது உனக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கு தெரிகிறது. உனக்கு காண்பிக்க வேண்டிய நேரத்தில் காண்பிப்பேன். அதேபோல் முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் வரும். உனக்கு புது வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். பல மாற்றங்களை நீ பார்க்க போகிறாய். ஆம் தங்கமி, நீ நினைத்தபடி உன்னால் ஓய்வெடுக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகிறாயா? உன்னுடைய காரியங்களை அனைத்தும் முடி, கடமையை முடி. நிச்சயம் உனக்கு நான் தர வேண்டியதை தருவேன். எத்தனையோ வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி நீ இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய். இப்போது விட்டு செல்ல முடியாத முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாய். நீ இருக்கும் இடத்தில் இருக்கும் பிரச்சனைகளை உன்னால் தான் தீர்க்க முடியும். அதற்கான வழியும் உன் கண்ணில் படும். காண்பிப்பேன். முடிக்க வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கும். பொறுமையாக ஒவ்வொன்றாக செய்து முடி. மகிழ்ச்சியான தருணங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. திட்டமிட்டபடி நடக்கப் போகிறது. உன் திட்டமிட்டபடி நடக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கப் போகிறது. ஆம் தங்கமி, மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தாலும் திடீரென வரும்போது அதற்கு நீ தயாராக இல்லபோது எதிர்கொள்ள தடுமாறக்கூடாது, பயப்படக்கூடாது. மன உளைச்சல் இனி குறைந்துவிடும். இன்னும் சில நாளில் வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தில் மாபெரும் வெற்றியை அடையப் போகிறாய். சின்ன வெற்றி அல்ல, பெரிய வெற்றி அல்ல, மாபெரும் வெற்றி. புரிகிறதா? வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கப் போகிறாய். இதற்கு முன்பு வந்த பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல் போராடுவாய். இப்போது எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பக்குவ நிலையில் இருப்பதால் இந்த அனுபவமே வித்தியாசமாக இருப்பதை நீ உணர்வாய். முன்பெல்லாம் எப்படி அழுதாய்,
இப்போது எப்படி என்னால் இதையெல்லாம் சமாளிக்க முடிகிறது என்று உன்னை நீயே தட்டி கொடுத்து கொண்டல்லவா இருக்கிறாய். எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா. சிக்கல்கள் தீர்ந்து விடும் தங்கமே. சில இழப்புகளை பற்றி மனதில் கவலை கொண்டிருக்கிறாய், வேண்டாம். சிலவற்றை இழந்தால்தான் சிலவற்றை பெற முடியும். இன்றும் சில மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதனால் தான் இதை கேட்ட 1 மணி நேரத்தில் உனக்கான தகவல் உன்னிடம் வந்து சேரப்போகிறது, நல்ல செய்தி கேட்கப் போகிறது என்று சொன்னேன். புரிகிறதா? சில நாட்கள் நீ மகிழ்ச்சியாக இருந்தாய், சில நாட்கள் சோகமாக இருந்தாய், சில நாட்கள் கடினமாக உழைத்தாய், சில நாட்கள் ஓய்வெடுத்தாய். எல்லாம் காலச்சுற்றத்தான், மாறி மாறிதான் வரும். எதிர்பாராத சம்பவம் ஒன்றும் நடந்தது, உன் மனதை கலங்கடித்தது. ஆனாலும் அதிலிருந்து மீண்டு வந்தாய். ஒருவர் கூறிய அறிவுரையால் மீண்டு வந்தாய். அந்த என் ரூபத்தில்தான் அந்த அறிவுரையை கேட்கச் செய்தேன் தங்கமி. மற்றவர்களுக்கு கிடைக்கும் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் கவலைப்படுகிறாய். ஏன்? ஆனால் உனக்கு கிடைத்த சில விஷயங்கள் இங்கே யாருக்கும் கிடைக்கவில்லையே. உனக்கு மன நிறைவு இருந்தால் குறைகள் பெரிதாக தெரியவே தெரியாது. உனக்கென்று உள்ளது உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். கவலைப்படக்கூடாது. அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கும் நேரத்தில் அனுபவித்து விடு. புரிகிறதா? நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும். நீ ஆசைப்படும் வாழ்க்கை அமைதியாக ஒரே பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் அவ்வப்போது சின்ன சின்ன தடங்கல்கள் வருகிறது. அதனால் அமைதி குலையக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, விரக்தியாக இருக்காது. அனைத்தையும் நான் செய்து காண்பிக்கிறேன். உன் சாயிருக்க பயமேன் தங்கமி. ஆம் தங்கமி, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.